மஞ்சி பிராண்ட் கிராக்கெட்னு சொல்லி அங்கே பிஸ்கெட் வாங்கி கொண்டு வந்தேன் நான் வச்சா சரி தாங்க ஓகே 3 பேரை கூட்டி கொண்டு வந்திருக்கிறேன் திஸ் ஒன் நவ் ரீலோட் கடை பாருங்க தரையில் சுமந்து கொண்டு வரீங்க பாருங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இப்போ என்னன்னு சொன்னால் மடகஸ்காரில் மொரண்டாவான்னு சொல்லியிருக்கிற இடத்துல நிற்கிறேன். இந்த ஹோட்டலுக்கு பேர் என்னென்னா ஹோட்டல் மெனிபி. நேற்று இரவு வந்து செக்இன் பண்ணினது சகலது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்று இரவு நல்ல நித்திரை என்னென்னு சொன்னால் 14 மணித்தியாலம் பேருந்து பயணம் என்று சொன்னால் இந்த வாகன பயணம் இப்படித்தான் கப்பல் எப்படி அந்த கடலில் போகுமோ அதே மாதிரி தான் நல்ல அடிக்க மாதிரி அப்படியே ஒருக்கா மேலே வரும் ஒருக்கா கீழே வரும் எல்லாம் பயணம் செய்து பல இனத்தில் கொஞ்சம் பிரச்சனை இல்லை, எனக்கு சாதாரணமாக இருக்குது. ஆனால் புதுசாக வர்றவைக்கு கொஞ்சம் சிக்கலாம் இருந்தாலும் கவனம். மற்ற என்னென்னா நீங்கள் பஸ்லேயும் பெறலாம் அதே நேரம். மற்றது வந்து ஃப்ளைட்டும் ஓடுதாம், அதாவது உள்ளூர் விமான சேவையும் இருக்குது. அதுக்கு நீங்கள் முதலே புக் பண்ண வேணும், என்னென்னா சீட் ஃபுல்லாகி போடும். மற்றது அந்த விமானத்தை பற்றி எனக்கு சரியாக தெரியலை. ஏன்னா இங்கே எதுக்காக சொல்கிறவ அந்த விமானம் வந்து கரகாலத்து விமானம் வந்து அதை பற்றி தெரிஞ்சாக்க நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம். இப்போ இந்த இடத்த சுற்றி எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். நீங்கள் பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. இது ஒரு பள்ளிக்கூடம். இந்த மடகஸ்காரில் மொரண்டாவாவில் இருக்கிற ஒரு கத்தோலிக் பள்ளிக்கூடம்னு சொல்லி கத்தோலிக்க பாடசாலை. இங்கே பாருங்க மக்கள் நன்றாட வாழ்க்கையை தொடங்கி போட்டுது. அங்கே நேராக போனால் அப்படியே கடற்கரை போவோம். அங்கே இதுக்கு முதல்ல இங்கே காலமாக சாப்பாடை சாப்பிட்டுட்டு மற்றது இங்கே வேறு இடங்களை சுற்றி பார்க்க வேணும்னு சொன்னால் அதே முழுக்க நான் பார்த்துட்டு இந்த ஹோட்டலை விட்டு வழியால் வந்துட்டேன். நான் இப்படியே பேங்குக்கு போய் காசு மாற்ற போகிறேன். இங்கே பக்கம் பள்ளிக்கூடத்தில் சத்தம் கேட்குது பாருங்க. பள்ளிக்கூடம் பிள்ளையார் கத்திக்குள்ள சத்தம் கேட்குது. இதில் ஒரு பெரிய பள்ளிவாசல் இருக்குது பாருங்க. வந்து கோயாஷா இன்கா சேரியான்னு சொல்லி இருக்குது. எனக்கு அது விலங்கையில் இங்கே வந்து பாருங்க ட்ரக் எல்லாம் இருக்குது. பெரிய வாகனம் தான். சலாமா பெருசாக இந்த ரோட்டில் ஆக்கள் நடமாட்டம் குறைவு. பள்ளிக்கூடத்தின் அடையாளத்துக்கு போட்டிருக்கிறோம். நான் யூடியூப்பில் பார்க்க இந்த இடமெல்லாம் பரபரப்பாக இருக்கிறது. இன்றைக்கு பரபரப்பாக காணையில் இன்னும் தெரியல. பார்ப்போம் பின்னே ரொம்ப பரபரப்பாக இருக்கும்போது தெரியல. ஏன்னா இன்றைக்கு வேலைக்கு போகிறாக்கள் வேலைக்கு போயின்னு தானே. மற்றது நேற்றையான அனுபவம் என்னென்னா பஸ்ஸில் குலுங்கி வந்து இரவிரவா ஒரு மாதிரி ஹோட்டலேருந்து அடி பிடிச்சி ஹோட்டலுக்கு கட்ட வேண்டிய காசு வந்து கையில் இல்லை, காட்டலாங்க இருந்தது. அப்போ என்ன செய்யணாண்டா பிறகு அவையோட கதைச்சிட்டு பிறகு கட்ட நான் வந்து மாற்றி போட்டு கொண்டு வந்துடுறோண்டு காசு மாட்ட வரும். காசு மாற்றலை, மாற்றாமல் தான் வச்சுருந்தேன். நான் மாற்றி போட்டு கொண்டு வந்துடுறோண்டோ மாண்டவை. இப்போ முதல் வந்து நேற்றிரவு எடுத்த ரூம் இருக்குது தானே, அந்த ரூம்லேருந்து இன்னொரு அறைக்கு மாறி போட்டேன். முதல் எடுத்தது வந்து டபுள் கிங் சைட் பெட் கட்டில். இப்போ அடுத்த இடத்துல வந்து சிங்கிள் ஒரு தனியாக ஒரு ஆளுக்கு அது வந்து 38,000 அறியாரார். முதல் எடுத்தது வந்து 55,000 அறியாரார். நீங்கள் வந்தால் விசாரித்து பார்த்துட்டு எடுக்கலாம். சரி பாருங்க கொஞ்சம் பக்கம் தளபாடம் செய்து வைக்கணும். இங்கே கடைகள் இருக்குது பாருங்க தளபாட கடைகள். சலாமா இங்கே பாருங்க நேரு தான் போக வேணும். இங்கே சர்ச் ப்ரேயர் நடக்குது போல. லுக்கு நாங்கள் போகலாமா தெரியல. லுக்கு பாருங்கோ இப்போ இந்த வழிபாடு நடக்குது. பாருங்க இங்கே டுக் சலாமா அவங்க சொல்ல மாட்டாங்க. இந்த இடமே எப்படி இருக்குன்னு வாங்க. இரவு வந்த இடம் தான் இது. இந்த இடத்துக்கு ஏன் சுற்றுலா பயணிகள் கூடுதலான ஆட்கள் வர வேண்டாம். இந்த இடத்துல தான், அதாவது இந்த மொரண்டாவாண்ட இடத்துல தான் பெபோப் ட்ரீ இருக்குது. அந்த பெபோப் மரம் வேறும் மற்றது அது இந்த கிளையெல்லாம் திலகடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை தான் இன்றைக்கோ அல்ல நாளைக்கு சிலோட பார்க்க போகணுன்னு நினைக்கிறேன்னு பார்ப்போம். பெரிய பெரிய ட்ரக்குகள் நிற்குது பாருங்க. சலாமா பேங்கு எல்லாம் விளங்கல. கதை கொடுக்கக்கூடாது. வீட்டை கொடுத்தா சோழியை முடிக்க போடணும். வேண்ட
தெருவோர உணவகம் பாருங்க. நூடுல்ஸ் தான் வேல் கூடுதலாக சாப்பிட்றவன். ஆனால் இந்த இடத்துக்கு நான் அந்த நேற்று வாகனத்தில் வரைக்க ஒரு கிராமங்களை காட்டி கொண்டு வந்திருப்பேன். அந்த இடத்துக்கும் சரியான வித்தியாசம் பாருங்க. சிறுவர்கள் நீங்கள் பாத்திரங்களோட போகினோம் எல்லாமா. இங்கே அடிக்கடி மழை பெய்யும். இங்கே பாருங்க இதில் சின்ன பட்டி கடை ஒன்று இருக்குது. முட்டை வச்சு விற்கணும். செல்லாமா பிஸ்கட் முட்டை வேண்ட கடை பாருங்க. தண்ணி போத்திலும் விற்கணும். ஹோட்டல்ஸ் இருக்குது, பிரச்சனை இல்லை. மடகாஸ்காரண்ட பிரதேச சபை போல் அதில் ஒரு சாப்பாடு கடை இருக்குது. இந்தியாவில் ஒரு உணவகம் டெய் துறக்கையிலையோ இல்லாட்டி இனித்தான துறக்க மாதிரியல. இந்த ஒழுங்கைக்கெல்லாம் போக சொல்லி கூகுள் மேப்பில் சொல்லுது, பார்ப்போம். சலாமா கள்ளி தாவரங்களா இங்கே பாருங்க. மடகாஸ்காரண்ட கள்ளிச்செடி வேண்ட ஊரில் இதுதான் வேலி போல். இது வேலிக்கு கள்ளிச்செடியை வச்சிருக்கணும். இங்கே கட்டிடங்கள் சிலது கட்டி கொண்டிருக்கணும். பேங்க் அடிக்கு வந்துட்டேன். இங்கே இருக்குது பேங்க் ஆஃப் ஆஃப்ரிக்கான்னு சொல்லி. இதுதான் அந்த பேங்க். இந்த பேங்க்கில் போய் தான் காசு மாற்ற வேணும். இதாக பாருங்க தலையில் புல்லுக்கட்டு போல். புல்லுக்கட்டோ காஞ்ச புல்லுக்கட்டோ தெரியலை, இல்லாட்டி தென்னை மூலையோ தெரியலை. என்ன காஞ்ச புல்லுக்கட்டு போல். அதை வந்து தலையில் சுமந்து கொண்டு வரீங்க பாருங்க. பேங்க் ஆஃப் ஆஃப்ரிக்கா சுற்றுலா பயணிகள் கூடுதலாக நடமாடுறதுக்குரிய இடமா இருக்கும். இது இதில் பார்க்க இந்திய ஆக்கள் மாதிரி கிடக்கு. பேங்க் ஆஃப் ஆஃப்ரிக்கா. பேங்குக்கு போனால் தானே மாஸ்க் போட்டுட்டாமட்டவே. அப்போ அதான் நான் இப்போ மாஸ்க் வேண்டு வந்திருக்கிறேன். முன்னுக்கு ஒரு பொட்டி கடை இங்கே போய் மாஸ்க் வேண்டுவோம். சலாமா மாஸ்க் மாஸ்க் மாஸ்க்கு how much price? என்னண்டா இந்த ஆப்பிரிக்கா பேங்குக்குள்ளுக்கு போனோம் தானே, அதாவது பேங்க் ஆஃப் ஆஃப்ரிக்காண்டு அவையில் வந்து 12 மணிக்கு தானே அந்த காசு மாத்திரம். அது வந்து கவுண்டரில் இருக்கிற அந்த அண்ணா வேறு வராமண்டவ. மற்ற என்னென்னா பேங்குக்குள்ளுக்கு வளமையாக ஏசி தானே இருக்கிறது. ஆனால் இந்த பேங்குக்குள்ளுக்கு ஃபேன் இருக்குது. எல்லா எண்ணெயும் வந்து விட்டுட்டு ஃபேன். மற்றது ஒரு $1 ரேட், அதாவது எவ்வளோ காசு இந்த நாணய மாற்று வீதம்னு சொல்லி அது இந்த பதில் பெறத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் எடுத்தது. அதோட சரியான ஒரு என்ன சொல்ல சோம்பலான ஆக்கலன்னு நினைக்கிறேன். என்னென்னு தெரியலை எனக்கு. அப்படி தான் எனக்கு தெரிஞ்ச 2 அனுபவத்தில் பிரதான இடத்தடிக்கு வந்துட்டேன். இப்போ தான் நரம்புறமாக இந்த ஆட்டோக்கள் மற்ற வேறு வாகனங்கள் எல்லாம் தெரியுது. இங்கே பிட் பாக்கெட் அடிக்கிறது கூடவாம், கவனமாக இருக்கணும். இப்போ சாப்பாடு கடையை தேடி போடுறோம். சலாமா இல்லை ஒரு ஹார்ட்வேர் இருக்குது. சின்ன ஹார்ட்வேர் கடை பாருங்க. இதில் வள்ளி மோதிர கடை. ஒரு சாப்பாடு கடை தான் போல. பார்ப்போம். இது பார். இது உணவகத்தை தேடிதான் காணையில். இந்த இடத்த பாருங்க அப்படி பரபரப்பாக இருக்குதான்னு சொல்லி. இங்கே அதுலேயே ஒரு சாப்பாடு கடை இருக்குது. பானை வாங்கி சாப்பிடுவோம் பேசாமல்.
பாருங்க பஸ் எழுதி வச்சிருக்கணும். வேண்ட ஊர் பஸ் தான் இது. ஒரு நாளைக்கு இதில் ஏறி போய் பார்க்கணும் அப்படி இருக்குமாண்டு. புதுவிதமான உலகத்துக்கு வந்திருக்கேன் போல. இந்த சாப்பாடு கடை பாஸ்தா தான் இங்கே கூடுதலாக இருக்குது போல். மற்றது இங்கே பாருங்க மனுஷ் இருக்கு. என்னத்தை சாப்பிட்றான்னு தெரியல. இப்போ தான் கூட்டுறாரு அண்ணன். அட பாவியல சாப்பாடு எடுத்து வச்ச பிறகு தான் கூட்டுறாங்க. சரி இப்படி எஞ்சால் பக்கம் போவோம். இதுலேயும் ஒரு சாப்பாடு கடை இருக்குது. எல்லாம் நூடுல்ஸாக தான் கிடக்குது. என்ன சாப்பிட்றோன்றே தெரியலை. சலாமா சரி இந்தா பாருங்க பான் இருக்குது. பேசாமல் பானை தான் பண்ணி சாப்பிடணும். பாப்பா இது ரிச்சாக திருத்துறதுக்குரிய கடை. இது என்ன இது பிரிண்ட் அவுட் கடை பாருங்க. கொப்பி ஃபோட்டோ காப்பி எதுக்கு அடிக்கலாம். சலாமா ஓகே. You country. What is country? Oh, you don't know? I don't know. Okay. இவங்க ரிச்சாக்குரிய திருத்த பணிகள் நடக்கிற இடம் இது. சலாமா ப்ரோ, how are you? Good. பெஞ்சாலி பக்கம் வந்திருக்கேன் பாருங்க. காற்று அடித்து கொண்டு இருக்கணும். இங்கே பாருங்க ரிச்சா சலாமா, how are you? Good. சூப்பர். ரிச்சா பாருங்க அப்படி இருக்கு. ஹாய் சலாமா, how are you? இந்த பாருங்க ஒட்டுறாரு அண்ணன். என்ன ஒட்டுறாருன்னு தெரியல. சைக்கிள் டியூப் தான். சூப்பர். சரிடா சட்டப்படி இருக்குது. இப்படி பப்பாவை ஏற்றி விட்டா தான் கதைப்பினம். இந்த அங்கே இது காட்டுறாரு. சலாமா, how are you? Super. You are handsome. Okay. இந்த சைக்கிள் திருத்துறார். ஹாய் சலாமா. இங்கே பாருங்க டயர் கடை. இந்த டயர் சைக்கிள் பார்ட்ஸ் எல்லாம் வச்சு விற்கிறார். எனக்கு பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் நிற்கிறேன். இப்போ சாப்பிட போகணும். அது ரெஸ்டாரண்ட் முன்னுக்கு இருக்குது. இது ஒரு அக்கா அந்த சாப்பாடு கடை. இங்கே அதை கஜு எல்லாம் வச்சு விற்கிறா. கொஞ்சம் கச்சான் எடுத்து ஒரு இடத்துல வச்சு விற்கிறோம். இது வந்து பொரிச்ச கச்சான். இது என்ன சோளம் போல. கஜு சுட்ட கஜு. இந்த கண்ணாடி ஆரம்பரமாக தான் இருக்குது. இங்கே பாருங்க இதில் பணியாரம் வச்சிருக்கிறோம். ஹலோ எல்லாம் பெருளுறாங்க. இங்கே பெட்ரோல் இல்லை போல வாகனங்களுக்கு. பாருங்க எல்லாம் வந்து ரிச்சா தான். அடியே பாருங்க ரிச்சா வாகனம். என்ன வேகத்தில் ஓடுறீனமெண்டு. எந்த பக்கத்தால் வரையினமெண்டு தெரியாமல் இருக்குது. இங்கே பாருங்க ஒரு உணவகத்துக்கு வந்திருக்கிறேன். ரெஸ்டாரண்ட் ஃபுட் யா ஓகே. ஈட் கரண்டியை காட்டினா அப்படி கரண்டியால் காட்டுற மாதிரி காட்டினா தான் நான் வேறு வந்து ஓம் பண்ணிக்கணும். ஓகே வெயிட். சாப்பாடு பாருங்க என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் விலை கூட இருக்கு பார்ப்போம். என்னண்டா சாப்பாடு கேட்டேன் நான். அப்போ நேரம் செல்லுமா மண்டவ 3 பேரை கூட்டி கொண்டு வந்திருக்கிறேன். This one now. ஓகே சாப்பாடு கேட்டால் 3 பேரை கூட்டி கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ சாப்பாடு தராதாம். நேரம் செல்லுமாம். லேட் eat bread. This one now. Hisan witat far merak cara masuk ngam sarang zede. Hisan from sar ke Semara. No. Like this one. Breakfast. Breakfast now. I eat this one. Bread and cheese. Like this. No, coffee.
I have egg. Huh? Egg. Egg meat? Egg. Egg. No egg. No egg. Cheese and bread. Something. Okay. Bread. Bread. சாப்பாடு இப்போதைக்கு வராதாம். பேக் அப்படி முன்னுக்கு கொண்டு போவோம். அப்போ உங்களுக்கும் பாதுகாப்பு, உங்களோட பேக்குக்கும் பாதுகாப்பு. மத்தியானம் சரி மேம் சாப்பாடு வர்றதுக்கு. கடைசியாக கை கொடுக்குறது எங்கள்ட இலங்கை பிஸ்கட் தான் பாருங்க. எப்போவுமே ஊர் தான் சொர்க்கம். நான் மஞ்சி பிராண்ட் கிரிக்கெட்னு சொல்லி அங்கத்தியான் பிஸ்கட் வாங்கி கொண்டு வந்தேன். இதை இந்தியான் பொழுதா போக்குவோம். முதல் நாள் சாப்பாடை தேடி அலைய வேண்டிய நிலைமை பார்த்தீங்களோ. ஹலோ சலாமா. ஃபுட் ஓகே. சாப்பாடு கடை எங்கே இருக்குன்னு கேட்டுனா அவருக்கு தங்களுக்கு தெரியாதான். இங்கே ரீலோட் கடை பாருங்க. பஸ் ஸ்டாண்ட் அதில் பானுகள் அதில் விற்கணும். போய் பார்ப்போம் என்ன மாதிரி. இங்கால ஏதோ போட்டிருக்கீங்கன்னா என்னவா இருக்கும் என்னென்ன தெரியலை. இந்த பானை வேண்டி சாப்பிட்டுட்டு இன்றைய காலத்தை கழிப்போம். இது பாரடாப்பா. சலாமா. இங்கே வேறு சாப்பாடுகள் இல்லை, எல்லாமே இதுதான் கிடக்குது. ஜாலி பக்கம் போய் பார்ப்போம். இது ஒரு பார் உண்டு. இப்போ தான் கடைகள் துறக்கினோம். 9 மணிக்கு பிறகு தான் சாப்பாடு கடைகள் எல்லாம் துறக்கும். வேறு வழி தெரியல, பானை சாப்பிடுவோம். நிலைமை பார்த்தீங்களோ, பான் தான் சாப்பாடு, வேறு சாப்பாடு இல்லை. அதுவும் இந்த பானை பாருங்க நல்லா பொங்கி போட்டுது. இதுல ஒரு பெட்ரோல் செட் இருக்கு பாருங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குது. சூப்பர் மார்க்கெட்டும் தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். என்னடா இப்போ இங்கே விசா கார்டு எடுக்கிறது கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. ஏன்னாண்டா காசு தான் கூட இடத்துல பாவிக்கணும், விசா கார்டு பாவிக்கிறது குறைவு. பார்ப்போம் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போய் என்னென்ன சாப்பாடுகள் ஏதாவது இருந்தால் போய் பார்க்கலாம். டொங்காசோ சொல்கிற சூப்பர் மார்க்கெட். மெர்சி, நன்றி. சரி, இந்த கார்டு எடுத்தால் வாட்சி போடும் பார்ப்போம். ஜூஸ் வேண்டாம் முதல்ல, ஏதாவது அதுக்கு முதல் கார்டு பேரை செய்ய மட்டும் வைப்போம். ஃப்ரூட் ஜூஸ் இருக்குது. இந்த இது வேண்டினால எல்லாமே இது நல்லா இருக்கும். எல்லாமே இல்லை கூட $1 2 இலங்கை காசுக்கு 300 ரூபா வரும். இதில் சாக்லேட் வகைகள் இதெல்லாம் $1 விற்கணும். இந்த பெரிய சாக்லேட். சோயா பால் வாங்கினா இன்றைக்கு இதுதான் எனக்கு காலமை சாப்பாடு. குடிச்சிட்டு சாமான் ஏற்றி கொண்டு போகிற வண்டில் ஆள்தான் இழுத்து கொண்டு போகிற. இதை மாடு இருந்தால் மாட்டில் பூட்டி விட்டிங்கன்னா இங்கே ஃபார்மசி பாருங்க அப்படி இருக்கு. வந்து ஒரு ஹோட்டலில் ஒரு ரெஸ்டாரண்ட் எல்லாம் மிஞ்சால கரையில், அதாவது இந்த பீச் பக்கம் தான் இருக்குது. இப்படி நேராக போனால் கடற்கரை வரும். சின்ன சின்ன வண்டில்கள் இருக்குது பாருங்க. இங்கே எல்லாம் ஹார்ட்வேர் கடை. சென்ட்ரல் ஹோட்டல்ன்ற ஒரு ஹோட்டல். எனக்கு பாலியில் ஒரு இடத்துக்கு போனேன், வாகனங்களை காண கிடைக்காது. அங்கே வந்து கூடுதலாக பெட்ரோல் இல்லாத வாகனங்கள் அந்த குதிரை வண்டியில் மற்றது இப்படி தான் இந்த ரிச்சா கலதுகள்லாம் கூட இருக்கும். அங்கே ஏடிஎம்மில் தான் காசு எடுத்துனான். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் பேங்குகளில் $100 மாற்ற மாட்டினோம். அதுக்கு குறைஞ்ச $1 மாற்றிவினோம். வளமையாக பேங்குகளில் வந்து $100 தான், அதுக்கு கூடின $க்கு தான் நல்ல பெருமதி கொடுப்பினோம். ஆனால் இங்கே வந்து அதுக்கு எதிர்மாறு. மற்ற என்னன்னு சொன்னால் இங்கே ஏடிஎம்மில் காசு எடுக்க இலங்கை காசுக்கு $8 படி, அதாவது எங்கட ஒரு இலங்கை காசு இங்கே காசுக்கு வந்து $8 பெருமதி. அது எங்கட இலங்கை காசு பெருமதியாக இருக்கிறேன்னு சொல்ல வாரேன்.
மற்றது $1 வந்து 4300 படி தான் மாற்றினேன். அதாவது ஏடிஎம்மில் மாறப்பட்டது. ஏடிஎம்முக்கு எவ்வளவு காசு எடுக்கணும்னு சொன்னால், அதாவது வந்து கமிஷன் அந்த ஏடிஎம் காசு இலங்கை காசுக்கு $600 ஒரு தடவை எடுக்கேன்னு சொன்னால், இப்போ இந்த நாட்டு காசுக்கு வந்து 9500 இருக்குது. இப்போ 2005 பக்கம் போய் பார்ப்போம். இப்போ வாகனங்கள் ஆரம்புறமாக போய் வருது. இப்படி எஞ்சால் பக்கம் பார்த்தீங்கன்னா பழங்கள் வச்சு விற்கணும். வாழைப்பழம் எல்லாம் காட்டு வாழைப்பழம். ஈட் சாப்பிட்றதுக்கு ஏற்ற வாழைப்பழமா? சலாம்மா. இந்த வாழைப்பழம். சலாமா. ஹவாயூ. எல்லாம் பழங்கள் பாருங்க. காட்டு வாழைப்பழம், பப்பாப்பழம். 1 I 1 how much? One. Oh, too much. 1. Dalam api. 3. Dalam amma. 2. சரி தான். ஓகே குட். Eat. Good. Eat. சரி தான். ஓகே. Arif jus roti. Kucing kita. சலாம்மா. தேங்க்யூ. மெஷி. இந்த வாங்க வாழைப்பழம் வாங்கினான். ஹலோ. இங்கே பழங்கள் வச்சு விற்கிறேன். மாக்கள் அது மிளகு, சீனி, மஞ்சள் எல்லாம் வச்சு விற்கணும். வாழைப்பழ கடை பாருங்க. டே மத்தியான சாப்பாடு வாழைப்பழமும் யோகட்டும் தான். பார்ப்போம் அப்படி என்று. சலாமா போட்டு எனக்கு வாய் விளைய போகுது. எங்கட ஒரு கப்பல் பழம் மாதிரி. அதான் எங்கட ஒரு கப்பல் தான். நல்லா இருக்கு. மிளத்து பழம் போல. இந்த வெயிலுக்கு பழம் தான் சரி. இந்த கரையிலெல்லாம் உடுப்பு கடைகள்.